மட்டன் தால்ச்சானா விரும்பி சாப்பிட்ருக்கேங்க. ஆனால் செஞ்சதில்லைன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். செய்கிறது ரொம்பவே ஈஸி. அட்டகாசமான டேஸ்ட்டில் 2 ஸ்பூன் ஆயிலில் எப்படி மட்டன் தால்ச்சா செய்கிறதுன்னு பார்ப்போமா? வீடியோ மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. துவரம் பருப்பு 100 கிராம், 3 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு ரெண்டையும் சேர்த்து ஊற வச்சு கழுவி க்ளீன் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், வெங்காயம், தக்காளி கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட கத்திரிக்காய் தாங்க தால்ச்சாக்கே டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். வாழைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். 100 கிராம் அளவுக்கு மட்டன் நெஞ்செலும்பு, கொழுப்பு, சுத்துக்கொழுப்பு, ஈரல் எல்லாமே வாங்கி வச்சுருக்கேங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். கொழுப்பு அதிகமாக சேர்க்கும்போது தால்ச்சாவோட டேஸ்ட் இன்னுமே நல்லா தூக்கி கொடுக்கும். கரம் மசாலா 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது மட்டும் தான் நம்ம இதில் சேர்த்துருக்கிற ஸ்பைசஸ். இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிண்டிக்கோங்க. தண்ணி ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்கள் ப்ரெஷர் குக்கருக்கு தகுந்த மாதிரி 3லேருந்து 5 விசில் வரைக்கும் விட்டுக்கிறலாம். நான் 5 விசில் வரைக்கும் விட்டுருக்கிறேன். மட்டன் நல்லா வெந்திருக்கணும். பருப்பு, கத்திரிக்காய் எல்லாமே நல்லா ஒன்று சேர மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த அளவுக்கு குக் ஆகிருக்கான்னு பாருங்கள். இதுதான் கரெக்டான தால்ச்சாவோட பதம். நல்லாவே வெந்திருக்கு. இப்போ இதுக்கு நம்ம 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு இதை மட்டும் தான் நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்பைஸஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் வெங்காயம், கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. நீங்கள் கருவேப்பிலை அதிகமாக சேர்க்கும்போது தால்ச்சாவோட வாசம் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த தாளிப்பு கூட நம்ம குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். இல்லைனா தனி மிளகாத்தூளும் இது கூட தனியாகவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தால்ச்சாவில் கிண்டி இறக்குனீங்கன்னா அவ்வளோதாங்க, சூப்பரான தால்ச்சா ரெடி. இது இட்லி தோசைக்கு கூட அட்டகாசமாக இருக்கும். தால்ச்சா சாதம், பிரியாணிக்கெல்லாம் ரொம்பவே சைட் டிஷ்ஷாக நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மாங்காய் சேர்க்கலன்றதுனால புளி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ புளியும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா எண்ணெய் பிரிய ரெடி ஆகிடும். மல்லியில தூவி இறக்குங்கன்னா தால்ச்சா ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோக்கு மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.